புனித பனிமய அன்னை ஆலய விழா வழிபாட்டு குறிப்புகள். திருக்கொடியேற்றல். முன்னுரை. பாசத்தாய் பனிமய மாதா ஆலய விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பனிமய மாதாவின் பக்தர்கள் அனைவரையும் புன்னகை பூக்க அன்பாய் வரவேற்கின்றோம். இப்போது பனிமய மாதாவின் திருக்கொடியானது கொடிமரம் வழியாக விண்ணை நோக்கி உயர்த்தப்பட இருக்கிறது. கொடி என்பது வெற்றியின் அடையாளம். கொடியேற்றல் என்பது வெற்றி பெற்றதின் மகிழ்வின் அடையாளம். கடந்த ஆண்டிலே பனிமய மாதா வழியாக நம்முடைய விண்ணப்பங்கள் இறைவனை சென்றடைந்ததன் அடையாளமாகவும், வருகின்ற நாட்களிலும் அன்னை வழியாக நாம் ஏறெடுக்கும் மன்றாட்டுகள் இறைவனை சென்றடையவும் வேண்டி நாம் இப்போது திருக்கொடியினை விண்ணில் ஏற்ற உள்ளோம். அன்னையின் திருக்கொடி வானில் ஏற்றப்படும் போது நம்முடைய உள்ள எண்ணங்களையும் விண்ணை நோக்கி உயர்த்துவோம். நம்முடைய பாவ கரைகள் களையப்பட்டு நம்முடைய வாழ்வு புனிதம் அடையவும் வரம் வேண்டி இத்திரு நிகழ்வில் பக்தியோடு பங்கேற்போம். ஒளியேற்றல். மரியா மீட்பின் கருவி, அன்னையே நீ வாழ்க. இவ்விழா பலியினை ஒப்புக்கொடுக்கும் அருட்பணியாளர்களே வருக, மீட்பின் ஒளியினை ஒளிரச் செய்திடுவீர். மரியா இறைவனின் தாய், அன்னையே நீ வாழ்க. இவ்விழாவில் பங்கேற்றிருக்கும் அருட்சகோதரிகளே வருக, தாய்மையின் ஒளியினை ஒளிரச் செய்திடுவீர். மரியா மாந்தர் அனைவரின் தாய், அன்னையே நீ வாழ்க. நம் பங்கின் மூத்த குடிமக்களே வருக, படைப்பின் ஒளியினை ஒளிரச் செய்வீர். மரியா தாழ்ச்சியின் மகுடம், அன்னையே நீ வாழ்க. நம் ஆலயத்தின் அருட்பணி பேரவை நிர்வாகிகளே வருக, தாழ்ச்சியின் ஒளியினை ஒளிரச் செய்வீர். மரியா அருளின் வாய்க்கால், அன்னையே நீ வாழ்க. நம் ஆலயத்தின் சிறார்களே வருக, அருளின் ஒளியினை ஒளிரச் செய்வீர். திருப்பலி முன்னுரை. தாயை தேடும் செய்போல், நீரை தேடும் மான் போல், கரையை தேடும் அலை போல், கடலை தேடும் ஆறு போல், பேராவலோடும் பெருமகிழ்வோடும் பனிமய தாயின் விழாவில் கலந்து கொண்டு இறையாசீர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பார்வோற்றும் பனிமய மாதாவின் விழா நல்வாழ்த்துக்கள். ரோமி நகரில் குழந்தை வரம் வேண்டி நின்ற ஜான் என்ற தம்பதியினரை கருவியாக பயன்படுத்தி கோடையிலும் குறிப்பிட்ட பகுதியில் பனிப்பொழிவை ஏற்படுத்தி ஆலயம் கட்ட பணித்தார் நம் அன்னை மரியா. ஆகவே அவ்விடத்தில் அன்னையின் பெயரில் ஆலயம் கட்டப்பட்டு பனிமய மாதா ஆலயம் என்றும் அழைக்கப்பட்டது. பனிமய மாதா என்று பெயர் கொண்ட மரியா வழியாக ரோம் நகரில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்று ஏராளமான புதுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மரியாவின் பரிந்துரையை நம்பிக்கையோடு நாடி வருபவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மரியா நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அது ஏதெனில், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதாகும். ஆம், அன்று கானாவோர் திருமண வீட்டில் ரசம் தீர்ந்தபோது பணியாளர்களிடம் கூறிய வார்த்தைதான் இது. மரியா கூறியது போல பணியாளர்களும் இயேசு கூறியபடி காலியான கல் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பினார்கள். அதிசயத்தை கண்டார்கள். நாமும் இதுபோல நம்முடைய காலியான வெறிச்சோடி கிடக்கும் நமது இதயங்களில் இறைவார்த்தை என்னும் தண்ணீரை நிரப்புவோம். இறைவார்த்தையே வாழ்வாக்குவோம். அப்போது தண்ணீர் திராட்சரசமாக மாறியது போல நம் வாழ்விலும் அளப்பரிய செயல்கள் நடைபெறும். பனிமய மாதாவை போற்றி புகழும் நாமும் அன்னை மரியாவின் பண்புகளான தாழ்ச்சி, காத்திருத்தல், உடனிருத்தல், தேடி சென்று உதவுதல் போன்ற நற்பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்து அன்னையின் மகத்துவத்தை உலகெங்கும் பறைசாற்றுவோம். விழாவின் நற்பலன்களை பெற்றிடுவோம். மன்னிப்பு மன்றாட்டு. இறைவா, அன்னை மரியாவுக்கு விழா எடுக்கும் நாங்கள் ஆடம்பரத்தையும் பகட்டையும் முன்னிறுத்தி எளிமையை மறந்து வாழ்கின்றோம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா, இவ்விழா நாட்களில் பலவித உதவிகள் தேவைப்படுவோர் எம்மிடம் இருந்தும் அவர்களை கண்டுகொள்ளாமல் இறைபக்தி என்ற பெயரில் போலியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவா, அன்னையின் பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாங்கள் ஜெபமாலை ஜெபிப்பதில் கவனம் செலுத்தாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைமக்கள் மன்றாட்டு. அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மீது உமது தூயாவியாரின் நிறைவாய் பொழிந்து காத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, பனிமய மாதாவின் விழாபலியில் பங்கேற்ற அனைவரும் இறையருளை நிறைவாய் பெற்று செல்லவும் அவர்கள் உள்ளங்களில் அன்பும் அமைதியும் நிலைவிடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நாயகனே இறைவா, தீராத வியாதிகளால் துன்புறுவோரே, அருள்மிக்க உமது திருக்கரங்களால் தொட்டு நலமாக்கியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் ஒளியே எம் இறைவா, போதைப் பொருட்களுக்கும் சமூக தொடர்பு ஊடகங்களுக்கும் அடிமையாய் இருப்போருக்கு அறிவு தெளிவை கொடுத்து நேர்வேளையில் நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைத்து காக்கும் இறைவா, முதியோருக்கு ஆதரவும் இளையோருக்கு அரவணைப்பும் சிறாருக்கு பாதுகாப்பும் தந்து அனைவருக்குள்ளும் மரியாவின் பரிந்துரையால் அருள் வரங்களை வாரி வழங்கியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றி மன்றாட்டு. இறைவா, பனிமய தாயின் பரிந்துரையால் எம் பங்கு மக்களுக்கு எண்ணில்லா நன்மை தரங்களை செய்து வரும் உமது அன்பிற்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, கடந்த ஆண்டில் எம் ஊரில் நடைபெற்ற திருமுழுக்கு, ஒப்புரவு, நற்கருணை, திருமணம் போன்ற அருட்கொடைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல கால சூழலை தந்து எங்களை எந்தவித நோய் நொடி நோக்காடும் இன்றி காத்த உமது அன்பிற்கு நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.